ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு புது வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிசைனை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுது? இந்த ரூபா நோட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இல்லைங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ரூபா நோட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டல. இதை வச்சு ஒரு டிசைன் ரெடி பண்ணணும். ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் ரெடி பண்ணோம்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி ஏதாவது இந்த ரூபா நோட்டுன்னு இல்லை, இது மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் அங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்போ நம்ம சைஸ்க்கு கொஞ்சம் பெருசாகிறதுனால இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் வச்சுக்கிட்டு அதை ரொட்டேட் பண்ணி விட்டு எங்கே வேணுமே அங்கே வைக்கிறது, அது சைஸ் குறைச்சி வேணா வச்சுக்கிறது, இப்படி பண்ணுவாங்க. இது வந்து பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் இதை கலரை மாற்றி இந்த பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுறது தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. நான் இது எப்படி ஈஸியாக பண்ணுறேன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த லேயர் இப்போ நான் எடுத்து போட்டுடுறேன். இப்போ நமக்கு இந்த நோட்டு வேணுன்ற சைஸ்க்கு இங்கே எடுத்து வச்சுக்கிட்டோம். இது இந்த ரூபா நோட்டுன்னு இல்லை, நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த சைஸை கரெக்டாக அது எவ்வளோ என்ன இருக்கோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் வந்தீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுங்க. கொடுத்த உடனே அது வந்து ஒரு பேட்டர்ன் நேம் கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் புது நேம் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் நேம் கொடுத்தாலும் சரி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த செலக்ட் பண்ணதை வந்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இந்த லேயரை ஹைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு நியூ லேயர் வச்சுருங்க. பிளாங்காக ஒரு நியூ லேயர் வச்சுருங்க. இந்த லேயரை வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் எடிட்டுக்கு வாங்க. எடிட்டில் வந்து ஃபில்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்லை கொடுங்க. கொடுத்த உடனே இது மாதிரி வந்து ஒரு பேலட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த இடத்துல ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரூபா நோட்டு அதுக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ரூபா நோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதிலே கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங்கில் மோடு வந்து நார்மல்னு இருக்கும். டிசால்வ், பிஹைண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் நார்மல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒப்பாசிட்டி 100. இந்த ப்ரிசர்வ் டிரான்ஸ்பரன்சி டிக் பண்ணக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே கீழே ஸ்கிரிப்டட் பேட்டர்ன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய காட்டும். பிரிக் ஃபில்லு, கிராஸ் வீவு, ரேண்டம், ஸ்பைரல், சிமெட்ரி ஃபில்லுன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம ரேண்டம் வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு பார்க்க டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ பிரிக் ஃபில்னு வச்சிங்கன்னா அப்படியே பிரிக் அடுக்குன மாதிரி கட்டம் கட்டமாக அடிக்கிறோம். நீங்கள் ரேண்டம் ஃபில் வைங்க. இப்போ ரேண்டம் ஃபில் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபில் ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்பேஸில் வந்து அந்த ரூபா நோட்டெல்லாம் அதே வந்து டிசைன் மாற்றி ஸ்டெப்ஸ் வச்சு கலரை மாற்றி இது மாதிரி வச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் இல்லாமல் தலைகீழாக அதான் நீங்களாக கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட இப்படி உடனே பண்ண முடியாது. ஓரளவுக்கு இப்படி வச்சிரும். இப்போ நீங்கள் இந்த இடம்லாம் பிளாங்காக இருக்குது பாருங்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஃபில்லுக்கு போங்க. அந்த ஃபில் வந்து என்னென்னா ஷிஃப்ட் F5 அப்படி கொடுத்தா நீங்கள் உள்ளே போகலாம். போயிட்டு ஓகே கொடுங்க. இது மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் ஆகிற வரைக்கும் கொடுக்கணும் நீங்கள். இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் பிளாங்காக இருக்குது. அதே போல் மறுபடியும் ஷிஃப்ட் F5 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. திரும்ப மேலே கொஞ்சம் இருக்குது, மறுபடியும் ஷிஃப்ட் F5 ஓகே. இது வந்து அந்த ஒரே லேயரில் தான் போடுது. ஸ்பேஸ் செப்பரேட்டாக புது லேயர்லாம் எதுவும் க்ரியேட் ஆகாது. அந்த ஒரே லேயரில் அது ஃபில் ஆகும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துருச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து நீங்கள் சிங்கிள் லேயராக தான் இருக்கும் பாருங்கள், ஒரே இது தான். நீங்கள் இதை வந்து எங்கே வேணுமோ வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டினது இந்த
ரூபா நோட்டை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை வேணாலும் வச்சு பண்ணலாம். இது ஃபில் பண்ணதே பாருங்கள், கலரை மாற்றி மாற்றி கலர் வச்சுருக்கு. டார்க்காக இருக்குது, லைட்டாக இருக்குது, கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ரெட்டு கலந்துருக்கு. இது மாதிரி அதான் பண்ணிடும். இப்போ நம்ம இதை மேனுவலாக பண்ணோம்னா இவ்வளோ நோட்டை நம்ம தனித்தனி லேயராக வச்சு இது மாதிரி டிசைன் மாற்றி மாற்றி வச்சு கலரை மாற்றிட்டு சைஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா லேயரையும் குரூப் பண்ணி இவ்வளோ வேலை பார்க்கணும் நம்ம. அப்படிலாம் இல்லாமல் ஈஸியஸ்ட் மெத்தடில் இப்படி ஏதாவது ஒரு டிசைனை பற்றி பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட்டு விடுங்க. பிடிக்கலனாலும் ஏன்றத காரணத்தை எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. என் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கோம். தேங்க்யூ.